இன்டர்நெட்டை பார்த்துக்கிட்டு இப்படி ஒரு சாமி இருக்கிறதா, இப்படி ஒரு சாமிக்கு ஒரு பாடி தெரிகிறார் அண்ணு நம்ம தொலைபேசி நம்பர் எடுத்து, ஐயா எங்களுக்கு உங்க ஐயா பிள்ளை தருவாரா, எங்களுக்கு உங்க ஐயா பிள்ளை தருவாரா. நான் அப்ப கேட்க எந்த ஊருன்னு, லண்டன்ல இருந்து பேசுறேன். ஏம்மா லண்டன்ல இருந்து பேசுற, எங்க ஐயா தரமாட்டாரு, நம்ம ஐயா தருவாரு. அவளுக்கு ஒரு மாதிரி இல்ல, நாங்க கிறிஸ்டின், எதா இருந்தாலும் உனக்கு அப்பே நாராயணன் தான். இந்த உலகத்துல எல்லாரும் பிறக்கும் போது இந்துவா தான் பிறக்கிறான், அது உனக்கு தெரியுமா? என்னைக்கு சுனத் பண்றானோ அப்புறம் தான் அவன் முஸ்லீம், என்றைக்கு ஞானஸ்தானம் வாங்குறானோ அப்புறம் தான் அவன் கிறிஸ்தவன். உண்மைதானே? ஆக பிறக்கிறவன் அத்தனை பேரும் இந்துவாக. வேடிக்கை காட்டவில்லை மக்களை, வேடிக்கை காட்டவில்லை. இந்த வையகத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. எல்லா தெய்வம் சொல்லிச்சு, தரையுமுகம் இந்த யுகத்தை அழித்து புது யுகம் படைக்க நான் வருவேன் என்று கிறிஸ்தவமும் சொல்லியது, அல்லாஹ் வருவார் என்று முகமதியமும் சொல்லியது. ஐயா வைகுண்டர் 200 ஆண்டுகள் தான் ஆகிறது. அப்ப அவர்கள் சொன்ன இறைவன் இவர்தானோ என்று எல்லோரும் கேள்விக்குறி வைத்தார்கள். அதற்கு பைபிள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. ஆம், யோவானுக்கு வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவிப்பர், அவர் சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு மக்களே, அப்ப நெற்றியில நாமத்தை வச்சது யார்? நாம தானே. அப்ப தேவ ஆவியானவர் யார்? ஐயா வைகுண்ட பரம்பொருள் தானே. அப்ப வருவார் அல்ல, வந்து விட்டார். உன்னை வாழ வைக்க வந்து விட்டார். இனி நீ எங்கேயும் போக வேண்டிய தேவையில்லை. இந்த கலியுகத்தில் உனக்கு விடுதலை வழங்குவதற்கு திசை நிலையிலே வந்திருக்கிறார். என் அன்பு மகனே, நான் உனக்காக வாதாடுகிற வழக்கறிஞனாக வந்திருக்கிறேன். எந்த வழக்காக இருந்தாலும் சரி, அந்த அப்பங்கிட்ட போட்டு உடைக்கிற சக்தி எனக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கை நம்பி